ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மாரடைப்பை கட்டுப்படுத்தக்கூடிய சின்ன வெங்காய பொரியல் தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். இந்த சின்ன வெங்காயத்துக்கு மாரடைப்பை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயம் நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. அதனால் இப்போ இந்த சின்ன வெங்காய பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ வாங்க இந்த பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்தாலும் தப்பு இல்லை, நம்ம எண்ணெயிலே தான் இந்த வெங்காயத்தை வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த 300 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு நறுக்காமல் அப்படியே முழுசாக அப்படியே தோல் மட்டும் உரிச்சிட்டு இப்போ இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு கல்லுப்பு சேர்க்கக்கூடாது. கல்லுப்பு கரையாது. நம்ம எண்ணெயிலே வதக்குறனால கல்லுப்பு கரையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு தூள் உப்பு மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி வெங்காயமாக தோல் உரிச்சிட்டு நல்லா சேர்த்துக்கங்க. பெரிய வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா உப்பு சேராது. அதனால் நம்ம சாப்பிடும்போது உப்போட டேஸ்ட் இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி வெங்காயமாக நீங்கள் இதை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக தீயை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும். தீயை நீங்கள் அதிகமான ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. கம்மியான ஃப்ளேமில் மட்டும் வச்சு நல்லா மிதமான தீயில வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நான் ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு வெங்காயம் வதங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெங்காயம் வதங்காமல் இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் தீயை மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இது கரெக்டாக வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட வெங்காய பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே இந்த வெங்காய பொரியல் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வெங்காய பொரியலை நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். எந்த காரமுமே இருக்காது. குழந்தைகள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்தோட இந்த வெங்காய பொரியல் மட்டும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளோட சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த பொரியல் நம்ம இப்போ இந்த ரெசிபி எல்லாருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.